எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவுல ஒரு சில அப்டேட்ஸ், தென் ஒரு சில கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் மட்டும் பார்ப்போம். நாளைக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை மட்டும் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் பேங்க் ஆஃப் பரோடா எடுத்துக்கிட்டோம்னா Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 ரொம்ப பிரமாதமா இல்லைங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 1.8% தான் ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். குறிப்பா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தோம்னா 1.2% குறைஞ்சிருக்குங்க இயர் ஆன் இயர். ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா என்பிஏ குறைஞ்சிருக்குங்க. இயர் ஆன் இயர் பார்த்தோம்னா ஜூன் 2024 முடிவுல 2.8% இருந்தது. இப்ப 2.28% குறைஞ்சிருக்குங்க. அடுத்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டாடா குழுமத்தினுடைய சேர்மன் என் சந்திரசேகரன் அவர்கள் என்ன சொல்றாங்க, செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பிசினஸ்ல இருந்து எங்களுக்கு ரெவன்யூ நல்லா ஜென்ரேட் ஆகும் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. ஃபினான்ஷியல் 25 பொறுத்த வரைக்கும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஒரு 70 கோடி ரூபாய் லாஸ் தாங்க பண்ணியிருந்தாங்க. பட் ரெவன்யூன்னு பார்த்தோம்னா ஒரு 66,600 crores இருக்குங்க. டாடா எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 இயர்ஸ்ல, அதாவது 2024ல விஸ்ட்ரான் இந்தியாவை அக்வயர் பண்ணியிருந்தாங்க ஒரு 1078 கோடி ரூபாய்க்கு. தென் 2025ல பெக்கட்ரான்ல ஒரு சிக்னிபிகன்ட் ஸ்டேக், ஒரு 60% ஸ்டேக் எடுத்திருந்தாங்க. அதுல ஒரு 1650 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ டாடா குழுமத்தை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் செமிகண்டக்டர்ஸ், ரினியூவபிள் எனர்ஜிஸ், பேட்டரிஸ் இதுல தான் ஃபோக்கஸ் அதிகமாக பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். டாடா எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னுமே லாஸ் மேக்கிங் கம்பெனி தான் அப்படின்றத புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தாங்க இதை சொன்னோம். டாடா குழுமத்துல அதிகமா லாஸ் பண்ற கம்பெனி எதுன்னு பார்த்தா ஏர் இந்தியா தாங்க. ஃபினான்ஷியல் 25ல 10,859 கோடி ரூபாய் லாஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்து அதிகமா லாஸ் பண்றது யாரு அப்படின்னா டாடா டிஜிட்டல் ஒரு 4,500 கோடிக்கு பக்கமா லாஸ் பண்ணிருக்காங்க ஃபினான்ஷியல் 25ல. சரி, டாடா குழுமத்துல இவங்க எல்லாம் லாஸ் பண்றாங்க அப்படின்னா ப்ராஃபிட் அதிகமா யார் பண்ணுவாங்க? எல்லாருக்குமே தெரியும், டிசிஎஸ் தாங்க. ஒரு 48,700 கோடிக்கு பக்கமா ஃபினான்ஷியல் 25ல ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. டிசிஎஸ்க்கு அடுத்தது டாடா மோட்டார்ஸ்ங்க 28,150 கோடி ஃபினான்ஷியல் 25ல ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பிளேஸ்ல யார் இருப்பாங்க அப்படின்னா டாடா பவர் இருப்பாங்க. ஒரு 4,770 கோடிக்கு பக்கமா ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. மொத்தமா ஃபினான்ஷியல் 25ல டாடா குழுமம் ஒரு 1,13,000 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்திய சந்தை எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ந்து இறங்கு முகமா தாங்க இருக்கு. நேத்து பயங்கரமா கீழே விழுந்துருந்தது மார்க்கெட். எஃப்ஐஐஸ் தொடர்ந்து விற்கிறாங்க. நேத்தும் கேஷ் செக்மெண்ட்ல ஒரு 1970 crores பக்கமா வித்திருக்காங்க. நெட் செல்லர்ஸா இருந்திருக்காங்க. அடுத்து ஐடிசி லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட சீஃப் சஞ்சய் பூரி அவர்கள் என்ன சொல்றாங்க, மிட் டேர்ம்ல அதாவது இடைக்காலத்துல நாங்க வந்து ஒரு 20,000 கோடி முதலீடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்பெனில. தென் ஐடிசி இன்ஃபோடெக் டிமர்ஜர் பத்தி கேட்டதுக்கு அதற்கு சரியான நேரம் வர்றப்ப கம்பெனியோட மெச்சூரிட்டி எவ்வளவு இருக்கு, அது காம்படிஷன் எவ்வளவு ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், அதெல்லாம் பொறுத்து ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவ் பண்றதை பொறுத்து அது வந்து டிமர்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐடிசி ஹோட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் டிமர்ஜ் பண்ணிட்டாங்க. அடுத்து ஐடிசி இன்ஃபோடெக் டிமர்ஜர் பத்தி நியூஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வர ஆரம்பிக்குது. தொடர்ந்து நாங்க ஐடிசியோடைய ஃபுட் செக்மெண்ட்ல ஃபோக்கஸ் அதிகமா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சர்ல நம்மளுக்கு ஐடிசி ஃபுட்ஸ் அப்படின்னு கண்டிப்பா ஒரு கம்பெனி கிடைக்குங்க தனியா. அடுத்து ஆனந்த்ராஜ் நிறுவனத்தினுடைய Q1 ஃபினான்ஷியல் 26 எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூ 26% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். ப்ராஃபிட் வந்து ஒரு 38% பக்கமா ஏறி இருக்கு. கம்பெனி என்ன சொல்றாங்க, நாங்க வந்து எக்ஸிஸ்டிங் டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டியை நாங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். புதுசா ஒரு டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி நாங்க போட போறோம். ஸோ ஓவராலா எங்கள்கிட்ட 2 டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனந்த்ராஜை பொறுத்த வரைக்கும் அது 900ல இருந்து ஒரு 450, 500 ரேஞ்சுக்கு வந்திருக்குங்க. இப்பயுமே அது 40 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்க்கு மேல இருக்கும். ஆனந்த்ராஜை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேங்க. நான் கன்சிடர் பண்ண பிரைஸ் 60, அப்படியே டபுள் ஆனதுக்கு அப்புறம் நான் வெளில வந்துட்டேன். நான் வெளில வந்ததுக்கு அப்புறம் வெளில வந்த பிரைஸ்ல இருந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் மேல ஏறிச்சுங்க. அதுக்கு தான் நான் பல தடவை சொல்லுவேன், ஒரு பிசினஸ் வந்து நம்ம அக்வயர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை பத்தி அப்டேட்ஸ் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் 6 இயர்ஸ்க்கு, அதாவது ஒரு பிசினஸ் சைக்கிளாவது அதை ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணாதான் அதுல இருக்க வேல்யூ நம்மளுக்கு ஷேர் பிரைஸ்ல அப்ரிஷியேட் ஆகுங்க. அடுத்து என்எஸ்டிஎல் ஐபிஓ பத்தி நம்ம சொல்லியிருந்தோம், ஜூலை 30 லான்ச் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிரைஸ் பேண்ட் வந்து 740ல இருந்து 800 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. கிரே மார்க்கெட் பிரீமியம்ல இருந்து இந்த பிரைஸ் பேண்ட் 22% டிஸ்கவுண்ட்ல தான் இருக்கு. 164 rupees இருக்கு கிரே மார்க்கெட் பிரீமியம். கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப ஃபினான்ஷியல் 25ல 25% இயர் ஆன் இயர் growth காட்டியிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து ஒரு 343 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. என்எஸ்டிஎல பொறுத்த வரைக்கும் ஷேர் ஹோல்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஐடிபிஐ பேங்க், என்எஸ்சி, எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி பேங்க், தென் யூனியன் பேங்க் இவங்க தான் வந்து மெஜாரிட்டி ஸ்டேக் ஹோல்டர்ஸா இருக்காங்க. இதுல அதிகமா யார் வச்சிருக்காங்க அப்படின்னா 2 பேருங்க. ஐடிபிஐ பேங்க் ஒரு 24.10% பக்கமா வச்சிருக்காங்க. தென் என்எஸ்சி 24% வச்சிருக்காங்க. ஸோ என்எஸ்டிஎல் போன்ற டெபாசிட்டரி கம்பெனிகள்ல 15%க்கு மேல ஸ்டேக் எந்த என்டிட்டியும் வச்சிருக்க கூடாது. ஸோ இவங்க எல்லாம் ஆஃப்லோட் பண்ணுவாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ஜூலை 30 to August 1 இருக்கும் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. அடுத்து சிப்லாவோட Q1 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 10% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். டொமஸ்டிக் சேல்ஸ் 6% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். கம்பெனியோட ஓவரால் சேல்ஸ்ல யூஎஸ் சேல்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு 28% கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. ஆப்பிரிக்கன் சேல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு 13% கான்ட்ரிபியூட் பண்ணும்.
சிப்லாவுடைய வேல்யூவேஷன் பார்த்தோம்னா 24 டைம்ஸ் earnings இருக்குங்க. வெல் பிலோ த த்ரெஷ்ஹோல்டு தான் இருக்கு. அடுத்து டாக்டர் ரெட்டிஸ் லேப் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய ஸ்டெப் டவுன் சப்சிடரி டிஆர்எல் ரஷ்யால ஒரு 565 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 45.1% ஸ்டேக்கை அக்வயர் பண்ணியிருக்காங்க. டிஆர்எல் ரஷ்யா எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்சியல் 25ல அவங்களோட ரெவன்யூ அப்படின்றது 2350 கோடிக்கு பக்கமா இருக்குங்க. அடுத்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கோடைய Q1 ஃபினான்சியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 6.27% ஏறி இருக்குங்க. ஒரு பர்டிகுலர் குவார்டர்ல ஹையஸ்ட் எவர் ப்ராஃபிட் காட்டினது இதுதாங்க, 307 crores. போன வருஷம் ஜூன் எடுத்துக்கிட்டோம்னா 287 crores ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. கம்பெனியோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 2.29% இருக்குங்க. அதர் இன்கம் பிளாட்டா தான் இருக்கு. கிராஸ் என்பிஏ 1.44% இருந்து 1.22% குறைஞ்சிருக்குங்க. நெட் என்பிஏ வந்து 0.65 இருந்து 0.33 குறைஞ்சிருக்கு. கம்பெனியோட டோட்டல் இன்கம் எடுத்துக்கிட்டோம்னா 7% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். டெபாசிட் ஒரு 10.5% பக்கமா ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். கம்பெனி RAM அதாவது ரீட்டைல், அக்ரி, தென் MSME இதுல தான் தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. ஜூன் 2024ல இந்த ரேமோட கான்ட்ரிபியூஷன் வந்து 92.07% இருந்தது. இதை மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 93.31% இருக்குங்க. மோஸ்ட் ஆஃப் த லோன்ஸ் எல்லாமே வந்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கை பொறுத்த வரைக்கும் செக்யூர் லோன்ஸாக தான் இருக்கும். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல ரொம்ப டிஃபென்சிவா இருக்குங்க. மெதுவாக தான் ஷேர் மேலே ஏறும். புக் வேல்யூவோட ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. இப்பயுமே கன்சிடர் பண்ற ரேஞ்சில் தான் இருக்கு. அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியுடைய சீஃப் ஹெச்ஆர் ஆஃபீஸர் ஜுபின் மோடி அவர்கள் 20 வருஷம் இண்டஸ்இண்ட் பேங்க்ல வேலை பார்த்துட்டு ரிசைன் பண்ணியிருக்காரு. இது இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு நல்ல செய்தியே கிடையாதுங்க. அடுத்து யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பேங்க்ஸ் அண்ட் டெக் கம்பெனிஸ்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா இந்த ஜீரோ டிரான்சாக்ஷன் காஸ்ட் அப்படின்றது அன்சஸ்டைனபிளா தான் இருக்கும். இன்ஃப்ரா அண்ட் டெக் காஸ்ட் அப்படின்றது தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கு. அதனால ஜீரோ காஸ்ட் அப்படின்றது தொடர்ந்து கண்டினியூ ஆகாது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாருங்க. ஆனா பப்ளிக் சென்டிமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே புரியுங்க. நான் சொல்லி தெரியணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம செலுத்த வேண்டிய பணத்துக்கு ஒரு 0.1% டிரான்சாக்ஷன் ஃபீஸ் போட்டா கூட, அதாவது ₹1 இல்லை 50 காசு எக்ஸ்ட்ரா வாங்கினா கூட உடனே கேஷ் எடுத்து நீட்டிடுவோம். ஆனா நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் பல மடங்கு விலைவாசி ஏறி இருக்கும். அதை கூட நம்ம பெருசா பொருட்படுத்த மாட்டோம். அடுத்து விப்ரோ எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து சவுதி எலக்ட்ரிசிட்டி கம்பெனி நேஷனல் கிரிட் கூட ஒரு மல்டி இயர் கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இந்த கான்ட்ராக்ட்ல விப்ரோவோட வேலை என்னவா இருக்குங்க, ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியை கூட்டுறது, தென் ஸ்மார்ட் மீட்டர் டேட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இது எல்லாமே விப்ரோ பண்ணுவாங்க. அடுத்து டாடா கெமிக்கல்ஸ் உடைய Q1 ஃபினான்சியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் 68% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். ரெவன்யூ 2% குறைஞ்சிருந்தாலும் சீக்வன்சியல் பேசிஸ்ல எடுத்துருந்தோம் அப்படின்னா போன குவார்டர்ல லாஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு 56 கோடி. ரெவன்யூ வந்து 6% ஏறி இருக்குங்க குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல. டாடா கெமிக்கல்ஸ் எக்ஸ்பென்சஸ் நல்லாவே குறைச்சிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல ஒரு 3.2% குறைச்சிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல அது 3.4% இருக்குங்க. கம்பெனியோட நெட் டெட்னு எடுத்துக்கிட்டோம்னா Q1 ஃபினான்சியல் 26ஓட முடிவுல ஒரு 4,972 crores இருக்கு. லீசிங் லைபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 760 crores இருக்குங்க. கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் டிமாண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா, சைனால ஸ்டேபிளா இருக்கு. அதர் ரீஜியன்ஸ் ஆஃப் ஏஷியால நல்ல டிமாண்ட் இருக்குங்க. யூஎஸ் தவிர அதர் கான்டினென்ட்ஸ்லயும் நல்ல டிமாண்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் பார்த்தோம்னா 90 டைம்ஸ் earnings இருக்குதுங்க. நம்ம என்ன காரணத்துக்காக இதை கன்சிடர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா புக் வேல்யூக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தது. அதனாலதான் நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம். கண்டிப்பா நல்ல ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குங்க. இன்னும் ஒரு 3 or 5 years வெயிட் பண்ணோம் அப்படின்னா. அடுத்து இன்னைக்கு ஒரு சில கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் கரூர் வைஸ்யா பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து 1:5 போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு நண்பர் என்ன கேட்டிருந்தாங்க, என்கிட்ட வந்து ஒரு 2 ஷேர் இருக்கு, நான் இன்னும் ஒரு 3 ஷேர் கன்சிடர் பண்ணலாமா, நான் இப்ப கன்சிடர் பண்ணா எனக்கு போனஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கம்பெனி வந்து ரெக்கார்ட் டேட் August 26 தாங்க செட் பண்ணிருக்காங்க. ஸோ August 26 வரைக்கும் நீங்க வந்து அதை கன்சிடர் பண்ணலாம். 2, 3 இருக்கிறத 5 ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 மாத்திட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு போனஸ் கிடைக்குங்க. அடுத்து HDFC பேங்க் 1:1 போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து 27 August 2025. ஸோ இன்னும் டைம் நிறைய இருக்கு. அடுத்து ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பத்தி கேட்டிருந்தாங்க, கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அதுக்கு முன்னாடி கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. Q1 ஃபினான்சியல் 26ல கம்பெனியோட கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து 6% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். டோட்டல் இன்கம் வந்து 20% ஏறி இருக்கு. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 16% ஏறி இருக்குங்க. கம்பெனியோட ரெவன்யூ ஸ்பிளிட் அப் அப்படின்னு பார்த்தோம்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல 41%, தென் பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல ஒரு 21%, தென் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ்ல ஒரு 6% வந்து இவங்களுக்கு ரெவன்யூ ஸ்பிளிட் அப்பா இருக்குங்க. கம்பெனியோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தாங்க காட்டியிருக்காங்க. பட் வேல்யூவேஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 12 டைம்ஸ் earnings, பிரைஸ் டு புக் 2.1 பக்கமா இருக்கும். நம்ம எப்பொழுதுமே பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எல்லாமே வந்து பிரைஸ் டு புக் 1.5க்கு கீழே இருக்கிற மாதிரி தான் பார்ப்போம். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் ஓவர் வேல்யூ தான். அடுத்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியுடைய ரைட்ஸ் இஷ்யூஸ் பத்தி நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. என்கிட்ட 41 ஷேர்ஸ் இல்லை, எப்படி அப்ளை பண்றது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்ஸ் இஷ்யூ ஓப்பன் ஆகுறது August 1 தாங்க ஓப்பன் ஆகுது.
நான் அப்ளை பண்றப்ப எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எப்படி அப்ளை பண்றதுன்னு தனி போஸ்டாவே நம்ம அதை போடுவோம். உங்கள்கிட்ட 41 இல்லை அப்படின்னா 41 போறதுக்கு ட்ரை பண்ணலாம். இல்ல முடியல 1-2ன்னு கன்சிடர் பண்ணவங்களுக்கு இன்னொரு 20 ஒரே நேரத்துல கன்சிடர் பண்ண முடியாதுங்க. முடியலைன்னா விட்டுறலாம். கண்டிப்பா இன்னும் கீழே இறங்கி வரும். 230க்கே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அடுத்து ஆந்தம் பயோசைன்ஸ் பத்தி கேட்டிருந்தாங்க. கம்பெனி வந்து வேல்யூவேஷன் பாக்குறப்ப ரொம்ப காஸ்ட்லியா இருக்குங்க. லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம தொடர்ந்து கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கணும், ப்ரொமோட்டர்ஸை பத்தி இன்னும் ஸ்டடி பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டு தாங்க ஐபிஓ அப்ளை பண்ணிருக்கணும். இல்ல லிஸ்டிங் கெயின்காக அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா இப்பயே உங்களுக்கு 25% கிடைச்சிருக்குங்க. லாங் டேர்ம் ஹோல்ட் பண்றதுக்கு தொடர்ந்து அந்த கம்பெனியை வாட்ச் பண்ணணும். நம்ம அப்டேட்ஸ் கிடைக்கிறப்ப எல்லாம் தொடர்ந்து நம்ம அதை பத்தி பேசுவோம். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.